ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கூலி படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது மார்ச் மந்த் எண்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தை வந்து பண்ண போறாரு. ஸோ அதுக்கான அஃபீஷியல் டைட்டில் டீசர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்தில் யார் வில்லனா அடிக்க போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா ஜெயிலர் பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் விநாயகன் அவர்கள் வெறித்தனமான மிரட்டி விட்டுருப்பாரு எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு ரோல், சூப்பரான ஒரு கேரக்டர், ஸோ சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ விநாயகனை தாண்டி யார் இந்த ஒரு படத்தில் வில்லனா மிரட்ட போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த நிலையில இப்போ யார்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம் ஆக்டரான செம்பன் வினோத் இவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ வில்லனா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஒரு படத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காமா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இவருக்கு வில்லன் ரோல் எப்படி செட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பா வில்லன் ரோல்ன்றது நம்ம விநாயகன் அவரை தாண்டி வந்து போட்டே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நெல்சன் அவர்கள் அதை தவறாம பண்ணிடுவாரு. ஸோ இதை தாண்டி இன்னொருத்தர் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவரோட தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ வில்லனா நடிக்க ஸோ நடிச்சார் அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா அண்ட் ரஜினிகாந்த் காம்போ வெறித்தனமா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் சேராத ஒரு காம்போ, கண்டிப்பா ஒரு தரமான சம்பவமா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வில்லனா நடிக்கிற எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படமும் வெறித்தனமான ஹிட் ஆயிடும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வில்லனா வந்து எல்லா படத்திலும் மிரட்டி விட்டுருப்பாரு. ஸோ ஒவ்வொரு படத்திலும் வந்து ஒவ்வொரு தனித்துவமான கேரக்டர் வந்து காட்டுவாரு. ஸோ அவருக்குள்ள இருக்கிற திறமையை தனித்தனியா காட்டுவாரு. ஸோ எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ரோலா வந்து ப்ளே பண்ணி மாஸ் பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்திலும் கண்டிப்பா வெறித்தனம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போல ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நடிக்கிறதா. பட் ஆனால் இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஸோ கண்டிப்பா யாருன்றதை பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வில்லன் ரோல் அப்படின்னா கண்டிப்பா மலையாளம் ஆக்டர் விநாயகனை தாண்டி வந்து இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். படம் பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா ஜெயிலர் பார்ட் 1ல அவர் வந்து மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படத்துல ஒரு சம்பவம் பண்ற ஒரு ஆக்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். ஸோ எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் கரெக்டா இருப்பாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை போடுறாங்கன்னு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 இருந்து 450 கோடி இந்த ஒரு படத்துக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம் போயிருக்கும். ஸோ நம்ம நெல்சன் அவர்களுக்கு 50 இருந்து 51 கோடி வந்து அவருக்கும் சேலரி போயிருக்கும். ஸோ அனிருத் அவர்களுக்கு ஒரு 20 கோடி வந்து சம்பளம் போயிருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சம்பளத்துக்கு வந்து 300 கோடி வந்து செலவாயிடும். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற காசை வச்சு தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ கண்டிப்பா சூப்பரா பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய படமா மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு படமா உருவாயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை வந்து 1000 கோடி அடிக்க வச்சிருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் தென் சன் பிக்சர்ஸ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நடக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ படம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் லாஸ்டா வில்லனா லாக் பண்றாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா அப்டேட் வரும். செகண்ட் ஜெயிலர் 2 படத்துல யார் வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.